பதிவு 1. திருவடி புகழ்ச்சி. திருவடி புகழ்ச்சி. திருஅருட்பா முதல் திருமுறை திருவடி புகழ்ச்சி. மூலமும் உரையும். உரை விளக்கம் அருளியவர் தயாநிதி சுவாமி சரவணானந்தா, திண்டுக்கல். ஆண்மனேய ஒருமைப்பாட்டுரிமையுடைய சான்றோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் நமது தயவு ஒளி தெய்வீக சிந்தனை மன்றத்தின் சார்பாக பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று முதல் திருவருட்பாவின் முதல் திருமுறையில் வருகின்ற திருவடி புகழ்ச்சி என்கின்ற அரிய மந்திர செய்யுளுக்கு தயாநிதி சுவாமி சரவணானந்தா அவர்கள் அருள் விளக்க உரையை அருளியுள்ளார்கள். ஆக தொடர்ந்து அந்த அருள் விளக்க உரையை பதிவு செய்ய இருக்கின்றோம். சன்மார்க்க அன்பர்கள் தினசரி திருப்பள்ளி எழுச்சி, திருவடி புகழ்ச்சி, அருட்பெருஞ்சோதி அகவல், அருட்பெருஞ்சோதி அட்டகம் இந்த 4ஐயும் பாராயணம் செய்து வருவது வழக்கம். அந்த வகையிலே நமது திண்டுக்கல் சுவாமி தயாநிதி சரவணானந்தா அவர்கள் திருப்பள்ளி எழுச்சி, திருவடி புகழ்ச்சி, அருட்பெருஞ்சோதி அகவல், அருட்பெருஞ்சோதி அட்டகம் இந்த 4 செய்யுளுக்கும் அருள் விளக்க உரையை அளித்துள்ளார்கள். நாம் ஏற்கனவே அருட்பெருஞ்சோதி அகவலுக்கான உரை விளக்கத்தை தொடர்ந்து பதிவு செய்து வருகிறோம். அதேபோல் திருவடி புகழ்ச்சி என்கின்ற இந்த ஒரு அரிய ஒப்பற்ற பொக்கிஷத்திற்கு சுவாமிகள் அளித்துள்ள உரை விளக்கத்தையும் தொடர்ந்து பதிவு செய்கின்றோம். திருவடி புகழ்ச்சி பாராயணம். இந்த திருவடி புகழ்ச்சி பாராயணத்தை ஒரு மண்டலம் செய்து வந்தால் எவ்வளவு பெரிய தீராத வியாதிகள் கூட தீர்ந்துவிடும், பல பிரச்சனைகள் நீங்கிவிடும் என்பது சன்மார்க்க அன்பர்களின் அனுபவ உண்மையாகும். அதனால் திருவடி புகழ்ச்சி பாராயணம் மிக முக்கியமானது. நல்ல அற்புத பலன்களை, இகபர நலன்களை தரக்கூடியது. ஆக அந்த பாடலுக்கு அருள் விளக்கத்தை தெரிந்து கொள்வது மிக முக்கியமாக இருப்பதால் இனி தயாநிதி சுவாமிகள் அருளிய அருள் விளக்கத்தை பார்ப்போம். முதலில் இந்த நூலின் முன்னுரையை பார்ப்போம். முகவுரை. சுவாமி சரவணானந்தா. திருவடி புகழ்ச்சி. திருவடி புகழ்ச்சி திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமான் அருளியுள்ள திரு அருட்பாவில் ஒரு முக்கிய பெரிய பாடலாகும். கடவுள் உண்மையை அருள் ஞான கண்ணார கண்டு உலகவர் உய்ய வழங்கப்பட்டுள்ள ஒரு தனிப்பெரும் செய்யுளாகும். ஆனால் இத்தலைப்புடைய சில பதிகங்கள் 10 பக்கல் கொண்டவை கூட திரு அருட்பாவில் காணலாம். எனினும் இது ஒன்றே எவராலும் இப்பெயரால் அறிந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாம். இது சிவ தெய்வ விளக்கமே அடிப்படையாய் கொண்டு பாடப்பெற்றுள்ளது. ஆயினும் மதச்சார்பற்ற கடவுள் உண்மையையே குறியாக கொண்டு விளக்கப்பட்டதாகும். ஏன் அப்படி சிவச்சாயம் தோய்த்து அளிக்கப்பட்டுள்ளது என்றால், கடவுள் உண்மையை கண்டவர்கள் சிவ தத்துவமாக கற்பனை செய்து அதை தமிழோடு இரண்டர கலந்தே முதலில் வெளிப்படுத்தி விட்டார்கள். ஆகையால்
அந்த இறை விளக்கம் வெளியாக்கப்பட சிவ சம்பந்த படைப்புகளே நேரடி விளக்கம் செய்ய எளிமையும் தெளிவும் பொருத்தமும் அமைந்திருப்பதால் அப்படி நாம ரூபமில்லா தெய்வ விளக்கம் சைவ சிவ வண்ணம் கொண்டு வெளிப்படுத்தப்படலாயிற்றாம். இதனால் இங்கு மெய்ப்பொருளினை விரித்து அடிப்படையான இயற்கை உண்மை விளக்கம் வெளியாக்க திருவருளே கூட்டி வைத்ததால் இது இங்கு வழங்க நேர்ந்தது. முன்னுரையில் சிவத்தின் கற்பனாதீத கருத்தும் திருவடியின் உண்மை விளக்கமும் அதனை புகழ்வதால் அல்லது போற்றி ஏற்று வழிபடுவதால் அடையப்பெறும் பெரும் பயன் இன்னது என்றும் குறிக்கப்பெற்றுள்ளது. நாம ரூப நிலையை கடந்து காணும் மெய்ப்பொருள் அனைத்து மக்கள் சமுதாயத்திற்குமே பொதுவானதாய் இருப்பதால் எவரும் இதை புரிந்து ஏற்று நலம் காண வேண்டும் என்ற கருத்தில் இவ்வுரை விளக்கம் வரைந்து வெளியாக்க முயன்றபோது அந்த திருவருளே உள்ளும் புறமும் இருந்து எல்லாம் உதவியதால் நன்முறையில் சில தினங்களிலே நிறைவேறிவிட்டது. இதனை ஆழ்ந்து பயில வேண்டும். வடமொழி தென்மொழி என்பதில் விருப்பு வெறுப்பு ஏற்படக்கூடாது. சிவ சம்பந்தப்பட்ட சமய சார்புடையது எனவும் கருதக்கூடாது. இவை பொருந்தி இருப்பினும் இவற்றை ஊடுருவி உள்நோக்கி பொது உண்மை இன்னது என தெளிவாய் கண்டு பற்றி கொண்டு மெய்ப்பயன் காணவே இங்கு விளக்கம் செய்யப்பட்டுள்ளது. இப்பொருள் விளக்கத்திற்கு சாத்திர சம்பந்த நூலாதாரம் இருக்க காணோமே என சிலர் எண்ணக்கூடும். எந்த சாத்திரத்துக்கும் நூலுக்கும் முதல் காரணமாகிய அக மெய்ப்பொருள் ஒன்றே எவர்க்கும் என்றும் துணையாய் இருத்தலின் திருவருளே அதனை கண்டுகொள்ளச் செய்த இத்தருணம் அதுவே உன்னின்று உணர்த்த உணர்ந்து புறத்தும் அதன் சூழலையே ஓர்ந்து விளக்கம் செய்ய முற்பட்டதால் வேறு துணை நாடவில்லை. மேலும் இவ்விளக்கமெல்லாம் சாத்திர தோத்திர கலை ஞான உண்மைக்கு உடன்பாடாய் இருப்பதை ஆழ்ந்து நோக்கின் அறிந்து கொள்ளலாம். ஆகவே தான் இதனை தயவோடு பன்முறை பயின்று உண்மையை மட்டும் உளத்தில் பதித்து கொண்டு உலகிடை ஒத்து வாழ்ந்து உயர் நலம் காண்டல் ஒவ்வொருவரின் கடமையாகும். கடவுள் தன் முழு இயல்போடு எங்கும் நிரம்பியிருந்தாலும் அந்த உண்மையாகவே, அதாவது உள்ளிருக்கும் தன்மையாகவே இருக்கும் வரை யாருக்கு என்ன பெரிய நன்மை அல்லது என்ன பயன்? அவ்வுண்மை வெளியாகி மனிதனில் பேரின்ப வாழ்வு சித்திக்கவே இந்த மனித பிறப்பு வடிவிலே அந்த கடவுள்தானே வெளியாகின்றார். அவ்வுண்மை வெளியாகி மனிதனில் பேரின்ப வாழ்வு சித்திக்கவே இந்த மனித பிறப்பு வடிவிலே அந்த கடவுள்தானே வெளியாகின்றார். இவனில் புறத்திருந்து நோக்கும்போது உடல், உயிர், அறிவு, அதற்கு மேல் அறிவுக்கு அறிவான ஆன்மா, அத்தோடு கடவுள் உண்மையும் அமைந்திருக்கின்றன என்பது மெய்ஞானியர் அனுபவம். இந்த அடிப்படையில் தான் கடவுளையே சிவ மனிதனாக அல்லது
சிவனாக வைத்து சைவ மரபையும் தழுவி அனுபவ விளக்கம் தர இந்த திருவடி புகழ்ச்சி செய்யுள் ஆக்கப்பெற்று உள்ளது. ஒருவனில் முதலாவது உருவான தெய்வீக ஆன்ம கடவுள் நிலை உள்ளாக இருக்க புறநிலை சூழ்ந்து வளர்ந்து இம்மனித தோற்றம் உண்டாகி உள்ளது. ஆகவே அக ஆன்மநிலை பூர்வம். ஆன்மநிலை பூர்வம், அதாவது தென்னாடு, அதாவது சிவன் உறையுள். அடுத்ததாக புற உடல்நிலைத்தான் உத்தரபாகம், இது தேகம். இக்கருத்தோடு வடமொழி புற உடலை சுட்டவும் தமிழ் அமிழ்து அக ஆன்ம கடவுள் நிலையை உணர்த்தவும் கொள்ளப்பட்டு உள்ளன. இதனால்தான் இப்பெரும் செய்யுளில் ஆரம்பத்தில் வடமொழியே முழுமையாக தோன்றி அடுத்து சிறிது தமிழும் அதிகம் வடமொழியும் ஆகி பின்னர் வடமொழி குறைந்து தமிழ் அதிகரித்து முடிவில் தமிழே முழுமையாகி நிறைவுற்று கடவுள் திருவடியை பதமாக வழங்கிவிட்டுள்ளதாம். கொஞ்சம் கொஞ்சமாக சத்திசாரம் செய்து உள்நிலை அடைய இது ஓர் உபாயம் என கொள்ளலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சத்விசாரம் செய்து உள்நிலை அடைய இது ஓர் உபாயம் என கொள்ளலாம். பதப்புகழ் பாடி அப்பதநிலையில் கூடி உள் புதைந்து போய்விடக்கூடாது. அந்நிலை நின்றே அப்பத ஜோதி சேர் அருட்செயலை உலகமெல்லாம் பரப்பிக்கொண்டு வாழவே வகை செய்கின்றது இந்த திருவடி புகழ்ச்சி. இவ்வாழ்வு ஒன்றே இன்றைய மக்கள் சமுதாயத்திற்கு நன்மையெல்லாம் வழங்கி வாழ்விப்பதாயிருக்கின்றது. ஆதலின் இது கொண்டு உலகம் உய்வதாக. தயவு. அடுத்து முன்னுரை தயவு. அகண்ட பரிபூரண நிறைவாய் நித்தியமாய் சச்சிதானந்தமாய் விளங்கி கொண்டிருக்கின்ற ஒன்றே எல்லாம் வல்ல பரம்பொருளாக, மெய்ப்பொருளாக, கடவுளாக நிறை மனிதனின் அக அனுபவத்தால் கண்டு வெளியிடப்பெற்று உள்ளது. திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமானால் அடைந்து உலகுக்கு வழங்கப்பெற்று உள்ள கடவுள் விளக்கம் எவர்க்கும் உரிய அனுபவ சாத்திய அருட்பெரும் ஜோதியாய் இருக்கின்றது. இந்த அருட்பெரும் ஜோதி கடவுள் அனுபவம் தான் அவர் மூலமாக வெளிப்பட்டு உலகெல்லாம் பரவி பெரும் பயன் அளிக்கக்கூடியதாய் உள்ளதாம். ஆதலின் இந்த அருட்பெரும் ஜோதி கடவுள் உண்மையைத்தான் அடிப்படையாய் கொண்டு அவரது அருட்பாவின் பொருளை கண்டுகொள்ள வேண்டும். இந்த அருட்பெருஞ்சோதி அனுபவத்திற்கு முன்னோடியாய் அவருக்கு கிடைக்கப்பெற்றது அக மெய்ஞானியர் உள்ளத்திலிருந்து கண்ட கந்தழி ஜோதியின் கற்பனை வளம் சேர் சிவ மெய்ப்பொருளாகும். இதன் மேல் அருட்பெருஞ்சோதியின் மேல் விளைவு நிறை இறை இன்ப வாழ்வு தரும் சுத்த தயவு ஆக இன்று வழங்கப்பெறுகின்றோம். இதனால் இங்கு இந்த தயவு ஒளியில் திருவடி புகழ்ச்சிக்கு பொருள் விளக்கம் கண்டுகொள்ளலாகும். அளப்பரிய அருட்பெருஞ்சோதி கடவுளுக்கு எது அடி எது முடி என்று கூறுவது? ஆம், அனாதி நித்திய ஆதியந்தமில்லா அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு அகண்ட நிறைவாய் இருந்தால் அடிமுடி இன்னவை என்று கண்டுகொள்ளவோ
யூகித்து உணரவோ முடியாது. ஆனால் அந்த நிறை பரஞ்சோதி மெய்ப்பொருள் எங்கும் அதன் முழு இயல்போடு விளங்கி நின்று ஒரு அருள்ஞான பக்குவ நிறை மனித உள்ளத்தில் கண்டு உயிர் அனுபவத்தில் கொண்டு வாழ வெளிப்படுகின்றது உண்மையாகும். இதனால் இந்த நிறை மனிதனில் அந்த கடவுள் உண்மை முழுமையாகவே வெளிப்பட்டு என்றென்றும் அந்த இறை அனுபவம் கெடாது விளங்கக்கூடியதாயிருக்கின்றதாம். இந்த நிறை மனிதனில் அந்த கடவுள் உண்மை முழுமையாகவே வெளிப்பட்டு என்றென்றும் அந்த இறை அனுபவம் கெடாது விளங்கக்கூடியதாயிருக்கின்றதாம். எனவே ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெருஞ்சோதி கடவுளுக்கு இந்த மனிதனின் அருள் அனுபவ வாழ்வில் ஆரம்பம் இல்லா அடிநிலையும் முடிவே இல்லாத முடிநிலையும் அனுபவபூர்வமாக கண்டுகொள்ளப்படுகின்றது. இந்த அடி முடி என்கின்ற இருநிலை அனுபவமும் வெளிப்பட்டு விளங்கும் இந்த மனித உள்ளம்தான் கடவுளின் அடிமுடி உண்மை வெளிப்பட்டு இளங்கும் இடமாக அறியலாகும். இந்த சுத்த உள்ளமாகிய நிலையமே கடவுளின் முழு உண்மை கொண்ட சிற்றுருவமாகவும் சிறிய உருவமாகவும் அதுவே நம் சுத்த ஆன்மாவாகவும் உள்ளது என திருவருளால் உணர்த்தப்பெறுகின்றோம். இப்பொழுது அனாதி நித்திய பரம்பொருள் தானே நம் ஆன்ம சிற்றுருவாக திகழ்வதை அறிந்துள்ளோம். இப்பொழுது அனாதி நித்திய பரம்பொருள் தானே நம் ஆன்ம சிற்றுருவாக திகழ்வதை அறிந்துள்ளோம். அதலின் இந்த ஆன்ம கடவுள் நிலையில் இருந்து முன்னதாகிய அறிவறிய கடவுள் அடிநிலையும் பின் பெறப்படுவதாகிய அழியாத முடிநிலையும் அனுபவத்தில் கண்டுகொள்ளுகின்றது உண்மையாகும். ஆதலின் கடவுளுடைய அடியும் முடியும் இந்த கடவுளான்ம அணுவடிவில் அனுபவப்படுவது சாத்தியமே. கடவுள் பேரொளியை கந்தழி ஜோதியாக கண்டிருந்தவர்கள் அதனை அடிமுடி காண ஒண்ணாத பெருஞ்சோதியாக உணர்ந்து வெளிப்படுத்தி இருந்தனர். பின்னரூற்ற தமிழ் ஞான சித்தர்கள் அகப்புற விளக்க மெய்ஞான காட்சியால் கடவுள் உண்மையை ஒருவாறு கண்டதோடு அதனை வெளியிடுவதற்கு என்றே அந்த இறை அனுபவத்திற்கு ஒப்ப தமிழ் எழுத்துக்களையும் சொற்களையும் உருவாக்கி வழங்கினார்கள். அப்போதுதான் ஆன்மக் கடவுள் ஜோதியை சிவம் சிவம் என வெளிப்படுத்தினார்கள். இந்த சிவஜோதியின் உண்மை அனுபவப்படச் செய்யவே திருவருட்பெரும் செயலால் இம்மா பிரபஞ்ச காரியப்பாடெல்லாம் நிகழ்ந்து கொண்டுள்ளதாக உணர்ந்து பலவாகிய கற்பனையால் சிவரகசியத்தை விரித்து கூறி வடிவத் தோற்றங்களை உருவாக்கி வரலாற்று புனைவுகளோடு வழங்கிவிட்டார்கள். அவ்வளவுக்கும் ஆதாரம் நம் சிற நடு சிற்ஜோதி சிவ உண்மையே ஆகும். அவ்வளவுக்கும் ஆதாரம் நம் தலை நடு விளங்கும் சிற்ஜோதி சிவ உண்மையே ஆகும். மேற்படி சிவத்தின் அடிமுடி அனுபவம் தலைநடு சிற்றம்பலத்திலே தான் வெளிப்படுவதாய் உள்ளது. தேகபோக புலன் வாழ்வில் திளைத்து கொண்டுள்ள மனிதன் உள் வளர் சிவானுபவ வாழ்வு பெற உடல் பற்று அற்று தயா ஒழுக்கத்துடன் சத்விசாரம் செய்து முடிவில்
கடவுள் சோதியின் உண்மை நிலையை உணர்ந்து கண்டு கலந்து அதுவாகி நிற்க பழகுதல் முதல் நிலையாகும். இந்நிலை நின்றே சுத்த தயாவாழ்வு மேற்கொண்டு உலகில் வாழ்ந்து வருவதால் திருவருள் நிறை அனுபவம் சேரும்போது அகமிருந்து விரிந்த சிவஜோதி அனகநிறை அனுபவத்தோடு மனிதனை அழிவில்லாது என்றும் வாழச் செய்வதாகும். இது மிக மிக முக்கியமானது. மீண்டும் ஒரு முறை கவனிப்போம். மேற்படி சிவத்தின் அடிமுடி அனுபவம் நம் தலைநடு சிற்றம்பலத்திலேதான் நிராதார நிலையில் வெளிப்படுவதாய் உள்ளது. தேகபோக புலன்வாழ்வில் திளைத்து கொண்டுள்ள மனிதன் உள் வளர் சிவானுபவ வாழ்வு பெற உடல் பற்றற்று தயா ஒழுக்கத்துடன் சத்விசாரம் செய்து முடிவில் கடவுள் ஜோதியின் உண்மை நிலையை உணர்ந்து கண்டு கலந்து அதுவாகி நிற்க பழகுதல் முதல் நிலையாகும். இந்நிலை நின்றே சுத்த தயாவாழ்வு மேற்கொண்டு உலகில் வாழ்ந்து வருவதால் திருவருள் நிறை அனுபவம் சேரும்போது அகமிருந்து விரிந்த சிவஜோதி அனகநிறை அனுபவத்தோடு மனிதனை அழிவில்லாது என்றென்றும் மரணமில்லாது வாழச் செய்வதாகும். ஆகவே முதலில் கண்ட கடவுள் ஜோதி காட்சி நிலையே திருவடி அனுபவமாகவும் முடிவில் கொள்ளும் அழியா பேரின்ப நிலையே திருமுடி அனுபவ வாழ்வாகவும் இருக்கின்றதாம். இந்த நித்தியானந்த அனுபவ வாழ்வு சுத்த சன்மார்க்கத்தால் தான் திரு அருட்பிரகாச வள்ளலார் வழியாக வெளியாகி உள்ளது. முன்னெறிகளின் முடிவெல்லாம் சிற்றம்பலத்தே சிவஜோதியை கண்டு கலந்து அப்படியே உள்ளழுந்தி போனதே சிவானந்த அனுபவம் முடிவு நிலையாக கொண்டிருந்தது சைவ உலகு. இவ்வுண்மையெல்லாம் திருவடி புகழ்ச்சியில் கண்டுகொள்ளலாம். அடுத்து திருவடி புகழ்ச்சியின் மெய்நிலை. தவறாத வேதாந்த சித்தாந்த முதலாம் சாற்றுகின்ற அந்தமெல்லாம் தனித்துரைக்கும் பொருளை இவராத சுத்த சிவ சன்மார்க்க நிலையில் இருந்து அருளாம் பெருஞ்சோதி கொண்டு அறிதல் கூடும். எவராலும் பிரிதொன்றால் கண்டறிதல் கூடாது. என்னானை என் மகனே அருட்பெருஞ்சோதியைத்தான் தவறாது பெற்றனை நீ வாழ்க என்ற பதியே சபையின் நடத்தரசே என் சாற்றும் அணிந்தருளே. அருளாம் பெருஞ்சோதி கொண்டு காணத்தக்கது உண்மை கடவுளாம். எல்லாம் வல்ல மெய்யருள் என்ப திருவடி நிலையாம். அந்நிலை வாழ்வு பெற்று பேரின்பத்தில் என்றென்றும் தழைத்தோங்கச் செய்வது இங்கு குறிக்கப்படும் வள்ளலார் வழங்கியுள்ள திருவடி புகழ்ச்சியின் மெய்ப்பொருள் விளக்கமாகும். எல்லாருக்கும் உரிய ஒப்புயர்வற்ற அருட்பெருஞ்சோதி கடவுள்தான் வாழையடி வாழையாக வந்த தத்துவ தமிழ் கற்பனா மரபுக்கு ஒப்ப சிவம் என கொண்டு மெய்யருட் பெரும்பொருளை தனிப்பெருங்கருணை விளக்கப் புனைவுடன் வழுத்தி வாழ்த்தி வாழ்வும் பெற்று கொண்டுள்ளார் நம் திரு அருட்பிரகாச வள்ளலார். தமிழ் வழி மெய்ப்பொருளை உணர்வதும் உணர்த்துவதும் எளிதாக இருப்பதற்கு காரணம் இத்தமிழே கடவுள் உண்மையை கொண்டு உருவாக்கப்பெற்றிருப்பதேயாகும். கடவுள் பொருளை சிவம் என கற்பனை செய்து கொண்டதே ஒரு சிறந்த உபாய மார்க்கமாகும். ஆனால் அந்த உபாயத்தில் மயங்கி உண்மையை மறந்து விடுவது அபாயமே ஆகும். இந்த அபாய நிலையில்தான் இன்றைய தமிழரின் மருள் நிலை. இந்நிலை மாறிடவே வேண்டும். மாற்றிடத்தான் இருளும் மருளும் நீக்கி அருள் உண்மையை உள்ளபடி கண்டுகொள்ளச் செய்யும்
அருட்பெருஞ்சோதி உதயமாகியுள்ளது. இதனால் அருட்ஜோதி வெளியில் நிறை அருள் ஒளியில் கற்பனைக்கு ஆதாரமாயும் கற்பனைக்கு அப்பாலாயும் உள்ள கடவுள் உண்மையை கண்டு உளம் கொண்டு வாழ்வில் பயனடைதல் வேண்டும். இந்த திருவடி புகழ்ச்சியில் சிவபரம்பொருளின் விளக்கமும் அப்பதியின் திருவருளே திருவடியாய் அதுவே பல பல பழம்பெரும் கற்பனா வரலாற்று புனைவோடு கூறப்பட்டிருக்க காண்கின்றோம். அப்படி இருக்க பொருள் விளக்க புகுந்து சிவத்தையே மறைத்து இல்லாததை அருட்பெரும் ஜோதிபதி என்ற ஒன்றை வலித்து வருவித்து கொண்டு உரை செய்தல் பொருந்துமா என சிலர் கருதக்கூடும். அருட்பெருஞ்சோதி இல்லாத ஒன்று அல்ல, அனாதியாக உள்ள ஒன்றே. அது இயற்கையில் எந்த ஒரு பெயரும் வடிவும் தனக்கு கொண்டில்லாதது. அப்படியுள்ள அதனை எல்லாம் வல்ல அருட்பேராற்றல் கொண்டு யாவுமாய் வெளிப்பட்டு விளங்கும் காரணமாகவே அருட்பெருஞ்சோதி என குறிக்கப்படுகின்றதே அல்லாமல் அது ஒரு கற்பனை பெயர் அல்லவாம். ஆனால் சிவம் என்றது தத்துவ கற்பனை பெயராகவும் உருவக வரலாற்று புராண புனைவு கொண்டதாகவும் வழங்கப்பட்ட ஒன்றாகும். மிக நுண்ணிய நோக்கோடு ஆழ்ந்து கற்பனா கருத்துக்களை கொண்டு சிவ சம்பந்தம் விளக்கம் வழங்கியுள்ளதால் அக்கற்பனா திரையை விலக்கிவிட்டு அடிநிலை உண்மை பொருளை காண்பது சற்று கடினமே ஆகும். எனினும் அப்படி உட்பொருளை கண்டுகொண்டால்தான் அது எல்லோராலும் மனதார ஏற்று பயன் அடையக்கூடியதாயிருக்கும். ஆகவேதான் அருட்பெருஞ்சோதி உண்மையை அடிப்படையாய்க் கொண்டு சிவ திருவடி விளக்கம் தர நேர்ந்தது. மேலும் நம் வள்ளலார் அருட்பெரும் ஜோதியைத்தான் உளம் கொண்டு பழம் சிவ தத்துவங்களை வர்ணித்துள்ளார். இது அங்கங்கு பதிக்கப்பெற்றுள்ள ஒரு சிறப்பு சொற்களை கொண்டு தெரியலாம். மேலும் இச்செய்யுள் அமைப்பில் திருவருளால் இசைந்துள்ள சில உயர் பொருத்தம் அதீத உண்மை வெளியீட்டிற்கு என்றே அமைந்துள்ளதாய் காணப்படுகின்றது. ஆகவே தான் இதற்கு மெய்ப்பொருள் விளக்கம் சிவாதீத அருட்பெருஞ்சோதி கொண்டதாய் வெளியாக்கப்பெற்றது. மெய்ப்பொருளாம் கடவுள் அனாதி நித்தியமானது. ஆனாலும் அப்பரம்பொருள் தானே பக்குவ மனிதனில் அருள் ஞானத்திற்கு வெளியாகின்றதாம். அப்படி வெளியாகின்ற கடவுள் நிலையோ அவரது திருவடியாக அனுபவத்தில் கண்டுகொள்ளப்படுகின்றது. அந்நிலையில் அதுவாகி பொருந்தி நின்று தயவோடு வாழ்வதே திருவடி புகழ்ச்சியால் வரும் மெய்யின்ப வாழ்வாம். எனவே இது வெற்று வாயுரை வாழ்த்தாக ஓதுவதால் மட்டும் பெரும் பயன் கிடைத்து விடாது. புகழும் திருவடியை அகம் பற்றி இருந்து கொண்டு அருள் இயல் விளங்க உலகியல் வாழ்வை நடத்தினால் திருவடி உள்ளிருந்து பெருகும் இன்ப ஊற்று உயிரெல்லாம் உணர்வெல்லாம் உடம்பெல்லாம் நிரம்பி வழிந்து சுத்த சன்மார்கியை ஆனந்த வாழ்வில் விளங்கச் செய்யும். இது கொண்டு உலக மக்கள் யாவரும் ஒத்து வாழ்ந்து உயர் நலம் பெறுவார்களாக. தயவு.